ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் சுக்ராச்சாரியாரும் ஜெயந்தியும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக பெரும் பகை நிலவி வந்தது. அதனால் தேவர்கள் பலவீனமாக இருப்பதை அசுரர்கள் அறிந்தால் உடனே தேவர்களுக்கு எதிராக பெரும் போர் தொடுப்பர். அதுபோல அசுரர்கள் பலவீனம் அடைந்தால் தேவர்கள் பெரும் படை எடுத்து சென்று அசுரர்களை வெல்வர். இது அடிக்கடி நிகழும் ஒரு நிகழ்வாகும். ஒரு சமயம் அவர்கள் பலவீனமடைந்தனர். அசுரர்கள் பலவீனமடைந்ததை அறிந்த தேவர்கள் அசுரர்களுக்கு எதிராக பெரும் போர் தொடுத்தனர். அப்போரில் அசுரர்களுக்கு பெரும் இழப்பு உண்டானது. ஏராளமான அசுரர்கள் தேவர்களால் கொல்லப்பட்டனர். பல அசுரர்கள் காயமடைந்தனர். தேவர்களை வெல்ல முடியாதென உணர்ந்த அசுரர்கள் பின்வாங்கினர். அதை கண்டு பெரும் கவலை கொண்ட அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் தனது தவ வலிமையை பயன்படுத்தி அசுரர்களுக்கு உதவினார். அஸ்வமேத யாகம் ஒன்றை செய்தார். அவற்றால் எந்த விதமான பலனும் ஏற்படாததால் சுக்ராச்சாரியார் மனமுடைந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்ய காட்டிற்கு சென்றார். தனது குரு மந்திரங்களை செய்தும் யாகம் செய்தும் அவை பலன் அளிக்காமையால் அசுரர்கள் திகைத்தனர். செய்வதறியாது தடுமாறினர். அவர்களின் துன்பத்தை போக்க நினைத்த பிருகுமுனிவரின் மனைவி அசுரர்களை சமாதானப்படுத்தி, எனது கற்பின் மகிமையால் நான் உங்களை காப்பாற்றுகிறேன். அச்சம் கொள்ளாமல் என் ஆசிரமத்திற்கு வந்து தங்குங்கள் என்றாள். பிருகுமுனிவரின் மனைவி தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமையால் அரக்கர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். தமது குலகுருவான சுக்ராச்சாரியார் தவம் செய்து முடித்துவிட்டு வரும் வரை பிருகுமுனிவரின் மனைவி தம்மை காப்பாள் என்று எண்ணினர். இதை அறிந்த பிரம்மதேவர் பிரகஸ்பதியிடம் சென்று முறையிட, பிரகஸ்பதி தேவேந்திரனை அழைத்து, தற்போதைய நிலையில் அசுரர்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அசுரர்களின் கொட்டத்தை அடக்கு என்று கூற, தேவேந்திரன் போருக்கு புறப்பட, பிருகுமுனிவரின் மனைவி தேவேந்திரனின் முன்னே வந்து தன்னை தாக்கி அழித்துவிட்டு தான் அசுரர்களை தாக்க வேண்டும் என்றாள். அதனால் தேவேந்திரனால் முன்னேற முடியவில்லை. தேவேந்திரனை சூழ்ந்த அசுரர்கள் அவனை கொல்ல முயன்ற போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே தோன்றி தேவேந்திரனை காப்பாற்றினார். அதை கண்டு ஆத்திரமடைந்த பிருகுமுனிவரின் மனைவி, தேவேந்திரனே, உன்னையும் மாயா ஜாலங்கள் செய்யும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் எனது கற்பின் மகிமையால் எரித்து விடுவேன் என்று கூற, அவளின் சொற்களால் ஆத்திரமடைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு அம்பை ஏவி பிருகுமுனிவரின் மனைவியின் தலையை கொய்தார். ஒரு பெண் என்றும் பாராது தர்மமின்றி தனது மனைவியை கொலை செய்ததால் ஆத்திரமடைந்த பிருகுமுனிவர், மனிதர்கள்தான் இத்தகைய ஈனமான செயல்களை செய்வர், அதனால் நீ மனிதனாக பிறக்க கடவாய் என்று சபித்துவிட்டு தனது மனைவியின் தலையை எடுத்து வந்து மனைவியின் முண்டத்துடன் நெருக்கமாக வைத்துவிட்டு தனது தவ வலிமையால் அவளை உயிர்ப்பித்தாள். இவற்றை பார்த்த தேவேந்திரனுக்கு பயமாக இருந்தது. தவம் செய்ய சென்ற சுக்ராச்சாரியார் தவத்தை முடித்துவிட்டு சிவபெருமானிடம் வலிமையான வரங்களை பெற்று வந்தால் என்ன செய்வது என்று பயந்து தனது மகளான ஜெயந்தியை அழைத்து, மகளே, சுக்ராச்சாரியாரால் எனக்கு பெரும் ஆபத்து வரலாம் என்று நான் பயப்படுகிறேன். அதனால் நீ சுக்ராச்சாரியார் தவம் செய்யும் ஆசிரமத்திற்கு சென்று அவரை தவம் செய்ய விடாது குழப்புவாயாக. அதற்காக நீ அவரை மோகித்து ஏமாற்று என்றான். சுக்ராச்சாரியாரின் கடுமையான தவத்தின் மகிமையால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரின் முன் தோன்றி அவர் கேட்ட வரங்களையெல்லாம் அளித்தார். அதனால் பெருமகிழ்வடைந்த சுக்ராச்சாரியார் தனக்கு விருப்புடன் சகல சேவைகளையும் செய்த ஜெயந்தியை அழைத்து, பெண்ணே, எனக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் சிறப்பாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்தமையால் நான் மிக்க மகிழ்வடைந்தேன். அதனால் நீ விரும்பிய வரங்களை கேட்பாய் என்றார். அவள் அவருக்கு பணிவிடையை செய்யும் போது தகப்பன் கூறியவாறு அவருடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்டமையால் அவள் வெட்கப்படாது துணிந்து கூறினாள், முனிவரே, தாங்கள் இன்னும் சில வருடங்களுக்கு என்னுடன் கூடியிருந்து எனக்கு இன்பம் அளிக்க வேண்டும் என்றாள். அவளின் அழகும் நல்ல குணங்களும் ஏற்கனவே சுக்ராச்சாரியார் மோகத்துக்குள்ளாக்கின.
அதனால் அவள் அவ்வாறு கேட்டதுமே மறுபேச்சின்றி ஒப்புக்கொண்டார். அந்த மோகம் அவரை அசுரர்களை மறக்கச் செய்தது. அவள் தான் தனது உலகம் என்றெண்ணி அவளுடன் 10 ஆண்டுகள் இன்பம் அனுபவித்தார். அப்போது மாயையினால் தன்னை மறைத்து விட்டார். அதனால் அவரை அசுரர்களால் கண்டறிய இயலவில்லை. அசுரர்கள் தனது குருவான சுக்கிராச்சாரியாரை உலகிலும் தேடிய போதிலும் அவரை குறித்து எதையும் அவர்களால் அறிந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் அதனால் பெருந்துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். அதை சாதகமாக பயன்படுத்தி தேவர்களின் குருவான பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியாரின் வடிவத்தை எடுத்து அசுரர்களிடம் சென்றார். அதனால் தமது குரு வந்துவிட்டார் என்று எண்ணி அசுரர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். அதை கண்ட பிரகஸ்பதி, யாரும் அஞ்ச வேண்டாம், யுத்தத்தில் பல தந்திரங்களை உபயோகிக்கலாம், பலவாறு அரண்களை அமைத்து தேவர்களை ஏமாற்றி வெல்லலாம். நான் அரிய பல வரங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்று வந்துள்ளேன். இனி தேவர்கள் எம்மை வெல்ல இயலாது என்று கூறிய போது அதை கேட்ட அசுரர்கள் தமது குருவை வாழ்த்தினர். என்றுமில்லாதவாறு மகிழ்ந்தனர். சுக்கிராச்சாரியாரும் ஜெயந்தியும் கூடி வாழ்ந்து 10 ஆண்டுகள் கழிந்தன. அப்போதுதான் சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் நினைவு வந்து அதனால் ஜெயந்தியை விட்டு பிரிந்து அசுரர்களின் இருப்பிடத்திற்கு சுக்கிராச்சாரியார் வந்தபோது தன்னை போல ஒருவர் அங்கு இருப்பதை கண்டார். ஆச்சரியமடைந்த சுக்கிராச்சாரியார் தான் உண்மையான குரு என்று பலமுறை கூறியும் அசுரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது அவரின் உருவில் வந்திருக்கும் பிரகஸ்பதிதான் தனது உண்மையான குரு என்று கூறி அவரை துரத்தினர். அதனால் கோபம் கொண்ட சுக்கிராச்சாரியார், உங்களின் துன்பங்கள் ஒருபோதும் தீரமாட்டாது, நீங்கள் எனது சொற்களை கேளாமையால் தேவர்களால் கொடுமையாக தாக்கப்படுவீர்கள், போரில் உங்களால் வெற்றி அடைய முடியாது என்று சபித்துவிட்டு சென்றார். சுக்கிராச்சாரியாரின் சாபத்தால் அசுரர்கள் பலமிழந்து விட்டனர். அதுதான் தகுந்த தருணம் என்று உணர்ந்த தேவர்கள் அசுரர்களை தாக்கினர். போரில் தோற்ற அசுரர்கள் பிரகலாதாழ்வாரிடம் சென்று தமக்கு ஏற்பட்ட துன்பங்களை விரிவாக எடுத்து கூறினர். அதனால் பிரகலாதாழ்வார் சுக்கிராச்சாரியாரிடம் வந்து, மதிப்புமிக்க குருவே, தாங்கள் மாயையால் மறைக்கப்பட்டிருந்த போது எம்மவர் 3 லோகங்களிலும் தங்களை தேடி அலைந்த போதும் தங்களை அவர்களால் கண்டறிய இயலவில்லை. அத்துடன் தாங்கள் இல்லாததை பயன்படுத்தி தேவர்களின் குருவான பிரகஸ்பதி உங்களது ரூபத்தில் வந்து அவர்களை ஏமாற்றிவிட்டார். இது அவர்களின் குற்றமல்ல என்று விபரமாக கூறியதும் சுக்கிராச்சாரியார் தனது தவறை உணர்ந்து கொண்டார். அதன் பின் சுக்கிராச்சாரியார் அசுரர்களை சந்தித்து, எனது சீடர்களே, தவறு முழுவதும் என்னில்தான் உள்ளது. இப்போது தேவர்களுக்கு அனுகூலமான காலம். அதனால்தான் அவர்கள் பலவான்களாகவும் நீங்கள் பலவீனர்களாகவும் மாறினீர்கள். காலம் என்பது எப்போதும் ஒருவருக்கு மட்டுமே உதவி செய்யாது. நல்ல காலம் வரும்போது நல்லவை எல்லாம் தானாகவே நடைபெறும். இப்பொழுது தேவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். அதனால் சிறிது காலம் பொறுத்துத்தான் இருக்க வேண்டும். அதனால் கவலை கொள்ளாதீர்கள். விரைவில் மகாபலி சக்கரவர்த்தி பலமடைவார். அப்போது அவரால் தேவர்கள் அடிமையாக்கப்படுவர் என்று சுக்கிராச்சாரியார் அவர்களை சமாதானப்படுத்த அவர்கள் குருவின் சொல்லை ஏற்றுக்கொண்டனர். சில காலம் செல்ல அசுரர்கள் பலமடைந்து தேவர்களை எதிர்த்து போரிட்டு ஸ்வர்க்கத்தை கைப்பற்றினர். அதனால் தேவர்கள் உட்கொள்ளும் உணவான அவிர்பாகமான அவி உணவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் பசியால் வாடிய தேவர்கள் சுக்கிராச்சாரியாரின் மைந்தர்களான சண்டன் மற்றும் அமர்க்கனை வேண்டினர். உணவளிக்குமாறு வேண்டப்பட்ட சண்டன் மற்றும் அமர்க்கன் இரக்கம் கொண்டு தேவர்களை அழைத்து பெரியதொரு யாகம் செய்து தேவர்களுக்கு அவி உணவை வழங்கினர். அதன் பின்னர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் அசுரர்கள் தோற்றமையால் அவர்கள் பாதுகாப்புடன் வாழ்வதற்காக அசுரலோகத்திற்கு சென்றனர். 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் இனிதே நிறைவடைந்தது.